ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு நல்ல ஒரு சில்லுன்னு முலாம்பழம் வச்சு ஃப்ரூட் பஞ்ச் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல முலாம்பழம் இந்த மாதிரி மீடியம் சைஸை எடுத்துக்கோங்க. அதை மேலே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற பழத்தை எல்லாம் நம்ம கட் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை முலாம்பழம் ஜூஸாக ரெடி பண்ணணுங்க. நம்ம எல்லா பழத்தையும் சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்சதில் பாதி பழம் மட்டும் சேர்த்து அதில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்களே, நல்லாயிருக்கும். பால் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு முலாம்பழம் ஜூஸ் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜூஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, இருக்கட்டும். இப்போ ஃப்ரூட் பஞ்ச் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த முலாம்பழத்தோட அந்த தோலையே எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சு முலாம்பழம் முதல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சாலும் பரவாயில்லைங்க, அது எடுத்துக்கலாம். 2-3 ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க, சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரூட் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முலாம்பழம் ஜூஸ் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்து சர்வ் பண்ணோம்னா டேஸ்டியான ஃப்ரூட் பஞ்ச் ரெடி. சம்மருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.